சூரத்துல் முர்ஸலாத் வசனம் 16 முதல் 28 வரை. முந்திய காலத்தில் வாழ்ந்தவர்களை நாம் அழித்து விடவில்லையா? பிறகு அவர்களை தொடர்ந்து பிந்தியவர்களை நாம் வரச் செய்யவில்லையா? இவ்வாறுதான் குற்றவாளிகள் விஷயத்தில் நாம் நடந்து கொள்வோம். நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான். உங்களை ஓர் அற்பமான நீரிலிருந்து நாம் படைக்கவில்லையா? பின்னர் அதை பாதுகாப்பானதோர் இடத்தில் நாம் வைத்தோம். குறிப்பிட்ட காலம் வரை வைத்தோம். நாமே அந்த காலத்தை நிர்ணயித்தோம். கால அளவை நிர்ணயிப்போரில் நாமே சிறந்தோர் ஆவோம். நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான். பூமியை அரணாக நாம் ஆக்கவில்லையா? உயிர் உள்ளோருக்கும் உயிர் இழந்தோருக்கும் அரணாக ஆக்கவில்லையா? அதில் ஏராளமான முளைகளை நாம் அமைத்தோம். மேலும் உங்களுக்கு இதமான நீரை புகட்டினோம். நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான். இங்கு முதலாவது வசனத்தில் உயர்ந்தோன் அல்லாஹ் முந்தியவர்களை நாம் அழித்து விடவில்லையா என கேள்வி எழுப்புகின்றான். அதாவது, யார் இறை தூதர்களை நம்ப மறுத்ததுடன் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை எதிர்க்கவும் செய்தார்களோ அவர்களை நாம் அழித்து விடவில்லையா? முந்தியவர்களை தொடர்ந்து பிந்தியவர்கள். அடுத்த வசனத்தில் பிறகு அவர்களை தொடர்ந்து பிந்தியவர்களை, அதாவது முந்தியவர்களை போன்று நடந்து கொண்டவர்களை நாம் வரச் செய்யவில்லையா என அல்லாஹ் வினவுகின்றான். இதனாலேயே அடுத்த வசனங்களில் இவ்வாறுதான் குற்றவாளிகள் விஷயத்தில் நாம் நடந்து கொள்வோம். நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அடுத்த வசனத்தில் தன் படைப்புகளுக்கு தான் செய்த பேருபகாரத்தை உயர்ந்தோன் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். மேலும் அவர்களை மறுமையில் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும் என்பதற்கு அவர்களை முதலில் தான் படைத்ததை அல்லாஹ் சான்றாக காட்டுகின்றான். அற்ப நீரிலிருந்து. அதையே அந்த வசனத்தில் உங்களை ஓர் அற்பமான நீரிலிருந்து நாம் படைக்கவில்லையா என்று அல்லாஹ் வினவுகின்றான். அதாவது, வல்லமையும் மாண்பும் மிக்க படைப்பாளரின் ஆற்றலோடு ஒப்பிடுகையில் அற்பமானதும் பலவீனமானதுமான திரவம் ஒன்றிலிருந்து உங்களை அவன் படைத்தான். ஹதீஸ் குதுசி ஒன்றில், ஆதமின் மகனே, நீ என்னை இயலாதவன் என்று எவ்வாறு கருதுகிறாய்? நிச்சயமாக நான் உன்னை இது போன்றிலிருந்துதானே படைத்தேன் என உயர்ந்தோன் அல்லாஹ் வினவுகின்றான் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்த தகவல் யாசின் அத்தியாயத்தில் முன்பே இடம்பெற்றுள்ளது. கருப்பையில் பாதுகாப்பாக. அடுத்த வசனத்தில் பின்னர் அதை பாதுகாப்பானதோர் இடத்தில் நாம் வைத்தோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது, நாம் அதை கருப்பையில் ஒன்று சேர்த்தோம். அந்த கருப்பைதான் ஆணுடைய விந்துக்கும் பெண்ணின் கருமுட்டைக்கும் உறைவிடமாகும். அதற்காகவே அது தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அது தனக்குள் வைக்கப்படும் நீரை பாதுகாக்கக்கூடியதும் ஆகும். அடுத்த வசனத்தில் குறிப்பிட்டதொரு காலம் வரை வைத்தோம் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அதாவது 6 அல்லது 9 மாதங்கள் என குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு வரை வைத்தோம். இதனாலேயே அடுத்த வசனங்களில் நாமே அந்த காலத்தை நிர்ணயித்தோம். காலத்தை நிர்ணயிப்போரில் நாமே சிறந்தோர் ஆவோம். நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். பின்னர் அடுத்த வசனங்களில் பூமியை அரணாக நாம் ஆக்கவில்லையா? உயிர் உள்ளோருக்கும் உயிர் இழந்தோருக்கும் அரணாக ஆக்கவில்லையா என்று உயர்ந்தோன் அல்லாஹ் வினவுகின்றான். இங்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் அளிக்கையில், பூமியானது இறந்தவரின் சடலத்தை தனக்குள் மறைத்து கொள்கிறது. அதனால் இறந்தவரின் உடலில் எதுவும் வெளியில் தெரிவதில்லை என்று குறிப்பிட்டார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பூமியின் உட்புறம் உங்களில் இறந்து போனவர்களுக்கும் அதன் மேல்புறம் உங்களில் உயிர் வாழ்வோருக்கும் உரியவை ஆகும் என்று விளக்கம் அளித்தார்கள். மலைகள்தான் முளைகள். அடுத்த வசனத்தில் அதில் உயரமான முளைகளை நாம் அமைத்தோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது, மலைகளை அமைத்தோம். ஆம், நடுக்கம் ஏற்பட்டு பூமி சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக மலைகளை பூமியில் அல்லாஹ் ஊன்றியுள்ளான். அடுத்த தொடரில் மேலும் உங்களுக்கு இதமான நீரை புகட்டினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது மழை மேகங்களிலிருந்து கிடைக்கின்ற தூய்மையான சுவை நீரை அல்லது நீர் ஊற்றுகளில் அல்லாஹ் சுரக்கச் செய்கின்ற நிலத்தடி நீரை குறிக்கும். அடுத்த வசனம் நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் என்று எச்சரிக்கின்றது.
அதாவது படைப்பாளனின் மாண்பை உணர்த்துகின்ற இந்த படைப்புகள் பற்றியெல்லாம் சிந்தித்துவிட்டு அதன் பின்னரும் தமது மறுப்பிலும் நிராகரிப்பிலும் யார் தொடர்ந்து நீடிக்கிறாரோ அவருக்கு கேடுதான் விளையும்.